இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் இணைச்சட்டம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். உன்னை காக்கும் கேடியமும் உன் வெற்றி வாழும் ஆண்டவரே. அருமையான காலை பொழுதுல ஆண்டவர் எங்களுக்கு மிகவும் அர்த்தமுள்ள வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மருந்தாகவும் ஒரு ஊக்க சக்தியாகவும் இருக்கிறது. அதே போலதான் ஆண்டவர் இன்று நமக்கு கொடுத்த வார்த்தையும் இது நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் வந்தாலும் நம்மை பாதுகாக்கும் கேடியமாக ஆண்டவர் எப்போதும் எங்களோடு இருக்கிறார் என்றதை இந்த வார்த்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆண்டவர் எங்களுடைய கேடயம். ஒரு போர்ல வீரன் கேடயம் பிடித்தால் அம்புகள் அவனை துளைக்க முடியாது. அதுபோல பயம், தோல்வி, குற்றச்சாட்டு, மனவேதனை எதுவாக வந்தாலும் ஆண்டவர் நம்மை மூடி காக்கும் கேடயமாக இருக்கிறார். நாங்கள் அவர் மேல நம்பிக்கை வைத்தால் எந்த சூழ்நிலையிலும் நம்மை யாராலும் உடைக்க முடியாது. அதுபோல அவர் நம் வெற்றியின் காரணமாகவும் இருக்கிறார். எங்களுடைய பலத்தால் அல்ல, அவருடைய கிருபையால் தான் நாம் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம். என்று எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் போராடி கொண்டிருக்கும் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய முடிவல்ல, அது உங்கள் வெற்றிக்கான பாதை. ஆண்டவர் உங்களை தோல்விக்காக அல்ல, அவருடைய சாட்சியத்துக்காக நடத்துகிறார். அதனால அவர் என்றும் எங்களோடு வாழும் கடவுளாக இருக்கிறார். நாங்கள் எந்த பிரச்சனைகள்ல இருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் ஆண்டவர் தொலைவில் இருந்து பார்க்கும் ஒருவர் அல்ல. அவர் எங்களோடு இருந்து அதற்கு தீர்வு காண்பவராயிருக்கிறார். நம்முடன் நடந்து எங்களுடைய கண்ணீரை அவர் காண்கிறவராயிருக்கிறார். எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். எங்களுடைய எதிர்காலத்தை அவர் நன்மையாய் மாற்றக்கூடியவராயிருக்கிறார். அதனால இன்றைக்கு நாங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஆண்டவரே, நீர் என் கேடயம், நீர் என் வெற்றி என்று நம்பிக்கையுடன் சொல்லுங்க. அவர் காக்கும்போது யாராலும் உங்களை வீழ்த்த முடியாது. அவர் நடத்தும் போது யாராலும் உங்களோட வெற்றியை தடுக்க முடியாது. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? தகப்பனே, எங்களோட கேடயமாக இருந்து எங்களை காத்து வந்து கொண்டிருக்கிறீங்க. எங்களோட போராட்டங்களை வெற்றியாக மாற்றுங்க. உம்மை நம்பி வாழும் தைரியம் எங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய அருளும் வரமுமாக இருக்கட்டும். ஆமேன்.